விளக்கம். அனைத்து சுவிஸ் வாழ் தமிழ் பேசும் உறவுகளுக்கும் ஸ்பீடெக்ஸ் சுந்தாய்ட் ப்ளூஸ் நிறுவனத்தின் குழுமம் சார்பாக எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஊடக சந்திப்பின் ஊடாக நாங்கள் இங்கே வசிக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கு ஸ்பீடெக்ஸ் என்றால் என்ன, அதனுடைய சேவைகள் என்றால் என்ன என்ற விடயங்களை உங்களுக்கு விளக்கமாக விரிவாகவும் கூற இருக்கின்றோம். ஸ்பீடெக்ஸ் என்றால் நாங்கள் ஊரில் கேள்விப்பட்டிருப்போம் வெளி நோயாளர் பிரிவு என்றெல்லாம் இருக்கும் அந்த ஊரில். அதாவது ஸ்பீ அந்த ஸ்பீ என்றது ஸ்பித்தால் எக்ஸ் என்றால் அது எக்ஸ்டே, அதாவது ஸ்பித்தால் எக்ஸ்டேன்னு கிராங்கைட் ஃப்ளேக்கேன்னு சொல்லுவோம். அதாவது மருத்துவமனைக்கு வெளியேயான மருத்துவ சுகாதார பராமரிப்பு சேவைகள் அதன் அடிப்படை. அப்போ இதால் இதையே நாங்கள் மக்கள் தெரிஞ்சிருக்கணும் என்ற ஒரு கேள்வி எழலாம். அங்கே உறவுகள் நிச்சயமாக ஒரு வருத்தமான சூழ்நிலைகளில் வீட்டை இருப்பீங்க. உங்களுக்கு உதவி தேவைப்படும். உங்களுக்கு ஒரு புழு சுக்கர், அதாவது சர்க்கரை இதை உங்களுக்கு பிளட் அளக்கிறதுக்கு உதவி தேவைப்படும். உங்களுக்கு ஹை ப்ரெஷர் அளக்கிறதுக்கு உதவி தேவைப்படும். உங்களுக்கு சரீர உதவிகள், உங்களை குளிப்பாற்றுவது, உங்களுக்கு பராமரிப்பு உதவிகள் உங்களுக்கு தேவைப்படும். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் உதவிகள் தேவைப்படும். உங்களுக்கு சாமான் வேண்ட கடைகளில் போய் பொருட்கள் வேண்ட உங்களுக்கு உதவி தேவைப்படும். வீட்டை சுகாதாரம் பண்ண உதவி தேவைப்படும். இந்த வேலையில் நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு ஒரு கேள்வி எழலாம். எங்களுடைய சேவைகள் என்று பார்க்க போனால் அடிப்படை பராமரிப்பு உதவிகள், மருத்துவ பராமரிப்பு உதவிகள், டிரான்ஸ்போர்ட் உதவிகள், மொழிபெயர்ப்பு உதவிகள், கடிதங்களை மருத்துவம் என்றது சோசியல் சம்பந்தமான கடிதங்கள் எழுதுவது எல்லாத்தையும் நாங்கள் செய்யலாம். ஏனென்றால் இது பல மக்களுக்கு தெரியாமல் இருக்கின்றால் என்னென்ன உதவிகளை நாங்கள் பெறலாம். இதெல்லாம் பலருக்கு இருக்கிற கேள்வி என்னென்றால் இந்த உதவிகளுக்கு யார் ஃபைனான்ஸ் பண்ணுறது. அப்போ உண்மையிலேயே நாங்கள் ஃபர்ஸ்ட் பெர்சோனாக நாங்கள் ஒரு வீட்டை ஒரு மருத்துவ காரணமாக அவருக்கு ஏழாதொன்று, அது அல்தஸ்கிரன்ஸு கால வயது எல்லாம் இல்லை, சின்ன பிள்ளையிலேருந்து வயது கூட நாட்கள் வரைக்கும் அந்த உதவியை பெறலாம். ஒரு வருத்தம் இருக்குது, அதுக்கு உண்மையில உதவி தேவைன்னா நாங்கள் அப்கிளியரன் பண்ணி நாங்கள் டாக்டரோடையும் கலைச்சு அதோட நாங்கள் அந்த அந்த அவை எந்த கிராங்கன் பெருசிகளவங்களை இருக்கணுமோ அவையோடையும் கலைச்சு அவைக்கான சேவையை நாங்கள் வழங்குவோம். இது நாங்கள் ஒவ்வொரு நாளும் வீடு வீடாக இந்த உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு சுவிஸில் 13 மாநிலங்கள், அதாவது ஃப்ரீபூர்க்கில் இருந்து நாங்கள் கண்டோன் கிராபிந்தன் வரைக்கும் இந்த உதவியை வழங்குகிறோம். இதில் இப்போ ஆல்காவ் மாநிலத்தின் நடத்துனர் இருக்க, அதே மாதிரி இந்த ஆண்டனி அவர்கள் கிராபிந்தன் மாநிலத்தின் நடத்துனராக செயல்படுறோம். நாங்கள் அதாவது மன்னிக்கவும் எந்தெந்த மாநிலம் அந்த விரிவாக அந்த மாநிலங்களை சொன்னால் மக்களுக்கு விளங்கும். ஓகே, மாநிலம் ஃப்ரைபூர்க் மாநிலம், பேர்ன் மாநிலம், சொலத்தூர் மாநிலம், ஆர்காவ் மாநிலம், பாசல் லேண்ட், இப்போ இந்த சூரிச், லுட்சேர், சுவீட்ஸ், கிளாரூஸ், அதோட நாங்கள் கண்டோன் ஊரி, கந்தோன் கிராபிந்தன், செங்காலன் வரைக்கும் எங்களுடைய 13 மாநிலங்களில் நாங்கள் இந்த சேவையை ஆரம்பிச்சோம். சொலத்தூர் உட்பட எல்லாமே. அதாவது சில மாநிலங்களில் நாங்கள் அனுமதி எடுக்கல, ஆனால் மக்கள் கேட்டிருக்கணும். அந்த அடிப்படையில் நாங்கள் இதை இன்னும் விரிவாக்கம் செய்வோம். எங்களுடைய இலக்கு இந்த 26 மாநிலங்கள்லையுமே ஒரு காலத்தில் இந்த சேவையை வழங்குறதான் இதனால் நோக்கம். அப்போ இது நாங்கள் இந்த பராமரிப்பு சேவை வீடு வீடாக அன்றாடம் தேவைப்படுற உதவியாக நான் உங்களுக்கு வழங்கப்படுத்தினேன். அதே மாதிரி ஒரு இன்றைக்கு சூழ்நிலை இருக்கும். அப்படின்னா உங்கள் வீட்டை நீங்கள் வயதானவர்கள் இருக்கலாம், அல்லது உதவி தேவைப்படுவார்கள். நான் அந்த வருத்தம் என்று சொல்ல வரையில் மனிதர்களுக்கு உதவி தேவைப்படுது. அவங்க ஒரு காரணத்தால் நோய்வாய்ப்பட்டிருக்கிற மக்களும் தேவைப்படக்கூட அவங்க குடும்ப உறவினர்களை அதை செய்யணும். சில நேரத்தில் ஒரு நாள் ஃபுல்லாகவே உதவி செய்யக்கூடிய தேவையும் இருக்குது. அதனால் அவர்களுடைய வேலை பாதிக்கப்பட்டிருக்கும். அவர் வேலைக்கு போயிடாது அந்த உறவினர்களை பராமரிக்கணுன்றதுக்காண்டி. அப்படியான சூழ்நிலையில் எங்கள் நிறுவனம் அந்த பராமரிக்கிற ஆளுக்கான ஒரு திறனாய்வு கோர்ஸ் ஒன்றுக்கும் அனுப்பி நாங்கள் சொல்லி நம்ம ஒவ்வொன்றுக்கும் படிக்க விடணும். நாங்கள் இதை ஒரு ஆளை பராமரிக்கணும்னா பராமரிப்பு சார்ந்த அந்த அடிப்படை கல்வி ஃப்ளேக்கே ஹெல்ஃபர் கோர்ஸ் ஒன்று சொல்வாங்க. அதை நாங்களே அந்த பராமரிக்க ஆளுக்கு இலவசமாக வழங்கி அதே நேரத்தில் அவர் எங்கள் நிறுவனத்தில் வேலைக்கு அமர்த்தி அவர் அந்த வளமையாக செய்கிற வேலைக்கு ஊதியமும் வழங்கப்படும்.
அப்போ அதனூடாக நாங்கள் அதை என்னத்தை நிவர்த்தி செய்கிறோம் என்றால், ஒரு வீட்டை உறவுகள் பாதிக்கப்பட்டிருந்தால் இல்லை நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த பராமரிக்கிற பணியை வந்து நாங்கள் ஊதியத்துடைய வேலை செய்யலாம். இதுக்கான காசுகளை நீங்கள் எங்கேருந்து பெற்றுக்கொள்வது? இந்த நாட்டில் வந்து எல்லாருக்குமே ஒப்பளிக்கத்தோஷ கிழங்கன் பரிசுகளும் குறும்பரிசுகளும் எல்லாருக்கும் இருக்குது. இங்கே வந்து 40க்கும் மேற்பட்ட கிழங்கன் பரிசுகளும் இருக்குது. யாராவது ஒரு ஆள் எங்கேயும் இருக்கணும். அந்த பரிசுகளும் அந்த ஒப்பளிக்கத்தோஷ கிழங்கன் பரிசுகளுக்குள்ளாக குறும்பரிசுகளும் கூட வந்து அதை நாங்கள் வந்து அதுக்கான காசை பெற்றுக்கொண்டு கொடுப்போம். இதை விட வந்து நாங்கள் வந்து என்னென்றால், இப்போ நாங்கள் இதெல்லாம் மருத்துவ காப்பீடு சம்பந்தப்பட்ட விடயம். இதை விட எங்கள் மக்கள்கிட்ட ஒரு விசேஷமாக இருக்கிற பிரச்சனை என்னென்றால், வயதாகி இறைவினம் அவை வாழ்ந்த காலத்தில் போரால் பாதிக்கப்பட்ட வந்து கிடைச்ச வீடே செஞ்சவை அதுக்கான சரியான பென்ஷன் காசு இருக்காது. அப்போ இவர்கள் குறைந்த மாத வருவாய் தான் இந்த பென்ஷன் காலத்தில் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ வயது போவைக்குள்ளே வந்து அவைக்கு இயலாமல் போகுது. வீட்டு சுகாதாரம் பண்ண வேணும், வீட்டை புட்சன் ரயிலுக்கும் செய்ய வேணும், சாமான் பண்ணி கொண்டு வரணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுக்கான தேவைகளுக்கும் வந்து இந்த நாளில் வந்து சுவிஸில் நாங்கள் நாட்டில் இருக்கிறோம் என்றால் இந்த சமூக பாதுகாப்பு இருக்குது. சமூக பாதுகாப்பு காப்பீடு எல்லா இடங்களுமே ஸ்வாவா நாங்கள் வேலை செய்யக்கூட ஆகாவா ஈவா எல்லாம் பெற்றுற மாதிரி இதெல்லாம் ஒரு சோசியல் காசு. இந்த காசையிலிருந்து நாங்கள் வந்து அவைக்கான வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கான உதவிகள், மருத்துவ அத்தியாவசிய டிரான்ஸ்போர்ட்டுக்கான உதவிகள் எல்லாம் செய்யலாம். ஆனால் இதுக்கு என்ன பிரச்சனைண்டா, அந்த காலத்தில் அந்தந்த இடங்களில் சரியான முறையில் அதை பதிவு செய்ய வேணும். அந்தந்த இடங்களில் இப்போ சூடு பதிய வேணும், ஹில் ஃபோர்ஸ்னை செய்து பதிய வேணும், இப்படி நிறைய இருக்குது. இப்போ இதுகள் சார்ந்த அறிவு இது இருக்கான்றது கூட கணவருக்கு தெரியாது. இப்போ நாங்கள் நிறுவனத்தில் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பித்தெக் சுந்தாய் ப்ளஸ் ஏன் போட்டுக்கிறோம்னா எங்கள்கிட்ட பராமரிப்பு சேவைகளுக்கு அப்பால அந்த குடும்பம் அவை முழு சிச்சுவேஷனுக்கு அனலைஸ் பண்ணி அவைக்கு எங்கெங்கெல்லாம் பதிவு தேவை அதை நாங்கள் செய்யணும். செய்து அந்த அவைக்கு அதால் வருகிற லாபங்களை எடுத்து கொடுக்குறோம். குறிப்பாக வந்து மக்கள் மத்தியில் இப்படியான சேவைகளை குறித்த ஒரு பயம் இருக்குது. ஸ்கேமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் ஒன்று இருக்கല്ലോ. ஸோ அப்படியானவர்கள் வந்து உங்களை அணுகினா நீங்கள் வந்து அவர்களுக்கு வந்து உங்களுடைய முழு என்ன சொல்கிறது அந்த கிளியரும் எல்லாத்தையும் நீங்கள் அவங்களுக்கு வடிவாக செய்கிறதுங்க ரெடியாக அவங்களுக்கு ஆக்கிட்டு நம்ம போதும். இல்லை இப்போ இதில் என்ன கேள்வின்னா, சில பேருக்கு பயம் இருக்குது. உங்களோட சில நிறுவனங்கள்ட்ட போயிட்டோம்னா அவங்க எல்லாம் செய்யணும் அப்படின்னா நேரடியாகவே அவைகள் அதற்கான பில்லு அவைகளுக்கு அனுப்பி கட்ட சொல்லுற பிரச்சனைகள் பயங்கள் எல்லாம் நிறைய பேர். அதான் சில பேர் வீட்டிலே வச்சு பராமரிப்புக்கான தேவை இல்லை தாங்களே பராமரித்து கொண்டிருக்கான தேவை இருக்குது. அது தொடர்பான சரியான விளக்கம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? விளக்கம் என்னென்றால், நாங்கள் வந்து கோஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்ஸ் இருக்கணும். அதாவது வெளிப்படையான அதாவது நிதி சார்ந்த ஒரு வெளிப்படையாக அதான் மெயின் பிரச்சனை நீங்கள் கேட்குறது என்ன. அப்போ எங்கே நிறுவனத்தை பொறுத்த மாட்டேல நாங்கள் சொல்கிறதே செய்வோம். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒன்று அளவுறது இருக்காது. பேஷண்ட்டுக்கு தெரியும் என்ன டீங்ஸ்லாக சொன்னாங்க, என்ன சேவை வழங்குறோம்னு, அதுக்கு நாங்கள் எவ்வளவு கிழங்கு காசு எடுக்கிறோம்னு தெரியும், அவைக்கு எவ்வளவு வச்சுதுன்னு தெரியும். உண்மையில இப்போ ரெண்டு இருக்கணும். ஒன்று வந்து உறவுகளை பராமரிக்கிறது, அவைக்கு நாங்கள் கிழங்கு காசு என்று எடுத்து அதுலேருந்து கொடுப்போம். அவைக்கு லோன் அப்ளைக்கு போகும், மாதம் செய்யறாங்களோ அது நடக்கும். அதே நேரத்தில் வீடு விட இங்கே மித்தால் பாய்த்தது இங்கே எம்ப்ளாயர் போய் அவளை பராமரிக்கிறோம். அவைக்கும் வந்து ஒவ்வொரு மாதமுமே நாங்கள் அவைன்ற பேரில் கிழங்கு காசில் எவ்வளோ நிமிஷமாக நாங்கள் அறவிடுறோம்னா அவைக்கு மாதம் போயிடும் கடிதம். அது வீடோ பார்த்துக்கொள்ளும். அதனால் அவைக்கு பயப்பட தேவையில்லை. இப்போ இதுலேயும் என்ன சூழ்நிலை இருக்குண்டா, இப்போ நாங்கள் எல்லா இப்போ கனவு தமிழ் மக்களை நாங்கள் பராமரிக்கக்குள்ள வந்து கனவேர் வந்து இந்த இப்போ நீங்கள் ஒரு மருந்து வேண்டிய சுவிஸில் ஒரு 10% நீங்கள் கட்ட வேணும். அந்த சூழ்நிலை இன்ஜைம் இருக்குது. ஆனால் இதுவும் அதுக்குள்ளே அடங்கும். அந்த 10% தான் இதுவும் அடங்கும். அதாவது 2 தரம் ஸ்பித்தெக்ஸ் இன்டர்வேஷனும் சில நாங்கள் செய்த சேவைக்கு அதை கிழங்கு காசு கோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து 10 நிமிஷம் அனுப்புவேன். நான் அதுவும் நீங்கள் 2 மாதம் கட்டின அப்புறம் இந்த 10% முடிஞ்சிடும். ஏன்றால் அதோட அதுக்கு பிறகு நீங்கள் நூல்லாம் ஒன்றும் கட்ட தேவையில்லை. நாங்கள் இப்போ என்னென்னா நாங்களும் வந்து எப்படி பார்ப்போம்னா, நாங்கள் போகிற எல்லா எங்களுடைய பயனாளர்களுமே வந்து ஏதோ இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவையில் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இதை நடைமுறைப்படுத்துமே தவிர ஒரு இது இப்படி போய் செய்யலாது. ஏன்னா இது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். அவைக்கு 1000 சோழி இருக்கும், 1000 பெருத்தம் இருக்கும், செலவுகள் இருக்கும். அப்போ அது அந்த உள்வாங்கி கொண்டு இந்த சேவையை ஆற்றுதான் இது. நாங்கள் இது தொழிலாக இருந்தாலும் இதுக்கு ஒரு பொறுமையும் இதுக்கு மக்களை கையாளக்கூடியவங்களுக்கான ஒரு இது இருக்க வேண்டும். அவைகிட்ட சுமையை விளங்காமல் நாங்கள் சுமையை சேர்த்து விட மாட்டோம். எங்களோட வேலை என்பதை வந்து நாங்கள் போகிறது என்னதுக்கு
அன்றாடம் அவைக்கு இருக்கிற ஒரு சுமையை எடுக்கிறதுக்கே கூட்டுறதா இருக்காது. அவைக்கு தலைவலி வரக்கூடிய பயங்கள்லாம் நோமல். ஏன்னா கண்டபரிசிகள் நிறுவனங்கள் இருக்குது, எல்லாருக்கும் பின்னாடி 6 மணிக்கு ஃபோன் வரும். நாங்கள் எங்கே வந்து யாருக்கும் ஃபோன் பண்ணுறது. ஆனால் அது இருக்கு, அந்த கேள்வி சரியான நியாயமானது. இப்போ என்னென்ன மொழிகளில் நீங்கள் வந்து இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இலங்கையிலேருந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் வந்து அதிகமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான அந்த டொச் அறிவு குறைஞ்சாக்கள். நீங்கள் என்னென்ன மொழிகளில் நீங்கள் உங்களோட சேவையை வழங்குறீங்க, அல்லது உங்களோட உதாரணத்துக்கு இப்போ உங்களோட ஆஃபீஸ் வந்து வேறு வேறு இடங்கள் இருக்கேங்க, என்னென்ன மொழிகளில் உங்களை தொடர்பு கொள்ளலாம்? டொச்சில் மட்டும்தான் அல்லது தமிழ்லையா இல்லை என்ன? ஆமாம், இது வந்து அடிப்படையிலேயே இது வந்து ஒரு தமிழர்களால் நாங்கள் நடத்தப்பட்டாலும் இது ஒரு சுவிஸ் நிறுவனம் தான். இது வந்து என்ன சொல்கிறது, இப்போ எங்களுக்கு மித்தால் வாய்த்தரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 180% சுவிஸ்காரர் தான், அதில் மாதிரி இல்லை. ஆனால் இப்போ சூழ்நிலை பொறுத்தவரை கூட தமிழ் ஆக்கள் மித்தால் வாய்த்தரை வைக்கணும். நாங்கள் பல மொழியில் மல்டி லாங்குவேஜை தான் எங்கள்கிட்ட மித்தால் வாய்த்தரை வைக்கணும். ஆனால் இப்போ சூழ்நிலை பொறுத்த மட்டும் இல்லை, எங்கள்கிட்ட இருக்கிற பயனாளர்கள் நிறைய பல நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து தமிழர்கள் நாங்கள் தமிழ் மித்தால் வாய்த்தரை கூட வச்சிருக்கிறோம். ஏன்னா விளங்கி கொள்றதுக்கு என்ன ஒரு மருத்துவ தேவையோடு இருக்கைக்குள்ள நோயப்பட்டிருக்கைக்குள்ள அவை தாய்மொழியில் அது நடப்படும்ன்றது அவைக்கு ஒரு விருப்பமாக இருக்கும். அப்போ அதெல்லாம் நாங்கள் தமிழாக அனுப்புகிறோம். அதே நேரத்தில் இப்போ செங்காலில் பார்த்தீங்கன்னா கூட தமிழ் சுவிசாரம் அங்கே அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மித்தால் வாய்த்தரை வந்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒழுங்குபடுத்தி விடுவோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் மொழி விளங்காட்டிக்கு புரிஞ்சு கொள்ள கஷ்டம், புரியாட்டிக்கு அந்த உணவுகளை விளங்க கஷ்டம். இப்போ நான் ஒரு தமிழாக்களை நடத்துகிற மாதிரி ஒரு சுவிஸ்காரர் நடத்துகிறேன், அவையை நடத்துகிற மாதிரி ஒரு இத்தாலிக்காரர் நடத்துகிறேன். ஏன்னா வேறு இனம் வேறு மதம், அதான் இப்போ இந்த படிப்புகளை வைக்கிறது. ஏன்னா முல்டி கல்ச்சுரல் இப்போ ஸ்டேட்டஸ் இல்லாமல் இதை நான் இந்த தொழிலை செய்யலாது. நீங்கள் எந்த மாநிலத்தை பிரதிநிதிப்படுத்தி அல்லது பொறுப்பாக இருக்கிறீர்கள், அதோடவான அங்கத்தை வளர்ச்சிகள் செயற்பாடுகளை பற்றி தெளிவுபடுத்தும். நான் வந்து கிரபுண்டன் மாநிலத்திட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். எங்களோட மாநிலத்தில் வந்து 2 வருடங்களாக இந்த சேவையை வழங்கிட்டு வரோம். பயனாளர்கள்னு சொன்னால் எல்லா இனத்தவர்களும் எங்கள்கிட்ட பயனாளர்களாக இருக்கணும். அதேமாரி வேலை செய்கிற ஆக்களும் வந்து எல்லா இனத்தவர்களும் அதிக தமிழாக்கள் மாத்திரம் இல்லாமல் சுவிஸ், அல்பானியா, சேர்பியா, உக்ரைன் இப்படி பல நாட்டு ஊழியர்கள் எங்களோட வேலை செய்கிறார்கள். நண்பர் கூறியது போல் இது வந்து ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவைகள் உணவு, உடை, உறையுள் மாதிரி மருத்துவம் வந்து ஒரு அடிப்படை தேவைக்குள்ள தான் வருது. அப்போ அந்த தேவை வந்து அதிகமாக தேவைப்படுது, முக்கியமான காலத்தில் தேவைப்படுது. ஒன்று ஒரு மனுஷருக்கு ஒரு விபத்து நடக்கும்போது, அல்லது ஒரு வருத்தம் வரும்போது, அல்லது அவைகள ஓய்வூதிய காலத்தில். அப்போ இந்த நேரத்தில் வந்து அவைகளுக்கு பல சிக்கல்கள் வரும். ஒன்று பொருளாதார சிக்கல், மற்ற வந்து அவைகளுக்கு தேவையான அடிப்படை மருத்துவ பராமரிப்பு. இதுகளை வந்து நாங்கள் எங்களோட நிறுவனம் எல்லா இதுகளையும் ஒருங்கிணைத்து, அதாவது சுவிஸில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக இயங்குறதால வந்து எல்லா சட்ட அமைப்புகளுக்கும் ஒருங்கிணைத்து தேவையான உதவிகளை பெற்று அவைகளை தேவையான உதவிகளை வந்து சரியான முறையில் வழங்கி கொண்டு வர. குறிப்பாக என்னென்னா இது சம்பந்தமாக ஒரு நபர் ஒரு தெளிவு அல்ல விவரமாக தேவைன்னு சொன்னால் அதுக்கான இலவச ஆலோசனைகளை வழங்குறதுக்கு இதுக்கான ஆட்கள் இருக்கணுமா, தயாரில் இருக்கு? ஆமாம், நாங்கள் வந்து எங்கள்கிட்ட 2 நோட் நம்பர் இருக்குது. நாங்கள் போய் உங்களுக்கு வழங்கலாம் அந்த நம்பரையும். ஒன்று வந்து 079 904 25 25, இல்லை என்றால் 079 901 25 25. இதுக்கு நீங்கள் அழைச்சி இதுக்கு நீங்கள் 1% வழங்க தேவை. உங்களோட கேள்வியில் மனம் விட்டு கேட்கலாம். அந்த அலுவலக நேரத்துக்கு எடுங்க, அதாவது வந்து 8 விடிய 8லேருந்து பின்னேரம் 4:30 5க்குள்ளே எடுத்து கேட்டுருங்கோம். கேட்டால் நாங்கள் நிச்சயமாக வழங்குவோம். இதுக்கான ஒரு கட்டணமும் இல்லை. ஏன்னா கேட்டு அழைத்து நீங்கள் செய்யப்படுறதா எங்களுக்கும் விருப்பம். இதில் என்ன தெளிவுண்டா, இப்போ சில கிரங்கன் சம்மந்தப்பட்டதில் சில அது சம்மந்தப்பட்ட நிபுணர்கள் வீடு வழியை வந்து எங்களுக்கு அந்த கிரங்கன் பாலிசிகளை பார்த்து நீங்கள் இதை செய்யலாம், இது உங்களுக்கு சாத்தியப்படும், இல்லை நீங்கள் இந்த வழியில் போகலாம்னு சில வீடு வழியை வந்து ஆலோசனை வழங்குற மாதிரி எதிர்காலத்தில் உங்களுக்கு திட்டம் இருக்கான்றோ? நாங்கள் வீடு வழியை போய் அப்படி ஒரு வியாபாரமே இதை விற்க வேண்டாம். நீங்கள் விளங்குறோம், நாங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட நோயாளிப்படுகிற மக்களுக்கான சேவை. அப்போ நாங்கள் போய் நோயாளர்களை தேடுற மாதிரி செய்ய மாட்டோம்.
யாருக்குமே வருத்தம் வரக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படி வந்தால் நாங்கள் போய் உதவி செய்யலாமே தவிர இதை போய் நாங்கள் விடுவிட சொல்ல மாட்டோம். நாங்கள் மக்களுக்கு விளங்கப்படுத்துகிறோம். இப்படி ஊடகங்களோடாக உங்கள் கடமை உங்களோடாக நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கான தேவை ஏற்படும் பொழுது எங்களை நீங்கள் பிரயோசனப்படுத்தி கொள்ளலாம்ன்றது தான். வியாபாரம் பண்ணதுக்கு அப்பால் ஒரு சோசியல் ஒரு மோரல் இருக்கு எங்களுக்கு. நாங்கள் இதை கொண்டு போய் மக்களுக்கு தெரியப்படுத்தலாமே தவிர ஆனால் வீட்டை போய் இது நீங்கள் செய்யலாம்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா இதுக்கான சேவைன்றது வந்து இப்போ கிழங்கன் நீங்கள் சொல்கிறீங்க தானே, கிழங்கன் பேசிகளும் கண்டு அந்த குறும்பேசிகளுக்குள்ளே இதுக்கான எல்லா தைக்குங்கும் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அதை விட்டு சரியாக செய்யுங்க. எந்த பேசிகளுக்குள்ளே நீங்கள் இருக்கலாம், ஆனால் குறும்பேசிகளும் உங்களுக்கு பே பண்ணும். அடுத்ததாக நீங்கள் அரோ மாநிலத்தின் இணைப்பாளராக இருக்கிற நீங்கள் எவ்வாறு அங்கு செயற்பாடுகள் நடைபெறுகின்றன சற்று விவரி. நிச்சயமாக வரும் ஜனவரி மாதத்திலிருந்து இந்த நிறுவனம் கடந்த 5 வருடங்களாக தனது வெற்றி பயணத்தை மற்ற மாநிலங்களில் வழிநடத்தி கொண்டிருந்த வேளையில் அரோ மாநிலத்தில் எங்களுடைய ஒரு நிர்வாகத்தின் கட்டமைப்புகளை நிர்வாகத்தின் கட்டமைப்புகளை நாங்கள் ஒரு இயங்கு சக்தியாக ஒரு அலுவலகத்தை ஏற்படுத்தி அங்கே நாங்கள் எங்களுடைய மக்களுடைய தேவைகளை அத்தோடு அவர்களுடைய ஏற்கனவே இருக்கிற பயனாளிகள், அது நோயாளிகள்னு சொல்ல தேவையில்லை, பயனாளிகளுக்கு நாங்கள் எங்களுடைய சேவையை அதோடு எங்களுக்கான வியாபாரத்தின் விரிவாக்கத்தையும் அந்த மாநிலத்துக்கு நோக்கி கொண்டு வந்திருக்கிறோம். வார ஜனவரி மாதத்திலிருந்து நாங்கள் அதுக்கான சகஜமான ஆரம்ப வேலைகளும் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. வார ஜனவரி மாதத்திலிருந்து அது தன்னுடைய சேவையை ஆரம்பிக்கும். அத்தோடு அங்கே எங்களுடைய இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்கோ மாநிலம் எப்படியான மாநிலமாக மாறி இருக்குன்னு சொன்னால் எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரத்தின் வளர்ச்சியின் காரணமாக அரோ மாநிலத்தை நோக்கி வீடு வேண்டி வாரது முன்னிய நாட்கள் ஏற்கனவே கொஞ்சம் வயது கூடின நாட்கள் இல்லாட்டி பிள்ளைகள் தங்களை விட்டு தங்களுக்கான வீடுகளை வாங்கி அரோ மாநிலத்தில் வர்றது எல்லாருக்குமே தெரியும், எங்களுடைய மக்களுக்கு தெரியும். கூடுதலாக அண்டைய மாநிலங்களாக லுசன் மாநிலம், சூரிக் மாநிலம், பாசல் மாநிலத்திலேருந்து அரோ நீங்கள் பரப்பளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸில் ஒரு பெரிய அளவு பரப்பளவு கொண்ட ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் வேற இருக்கல, அங்கே எங்களுடைய மக்களுடைய தேவைகள் இருக்குது. அத்தோடு எங்களுடைய மற்ற வேற்றினத்தவர்களுக்கான தேவைகளையும் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு அங்கே வந்திருக்கிறோம். இப்போத்த சூழ்நிலையில் எங்களுக்கு முக்கியமாக நாங்கள் அறுவலை தேடுற விஷயம்னு சொன்னால் அதுக்கான தகுதி வாய்ந்த தொழில் வல்லுநர்கள், அதாவது அந்த படிப்பை முடித்து தொழில் வல்லுநராக இருக்கிற உதாரணத்துக்கு ஃப்ளேயாக இருக்கட்டும், ஒரு ஹாஃபாக இருக்கட்டும், ஒரு மருத்துவ தாவியல் மருத்துவத்துக்கான தேவைக்கான உதவியை வழங்குகிற ஒரு ஆக்களோட வேலை ஆக்களையும் நாங்கள் அங்கே தேடுறோம். நிச்சயமாக இந்த நிறுவனம் இந்த ஸ்பிட்டெக்ஸ் நிறுவனம் ஒரு சமூகம் சார்ந்த நிறுவனமாகவும் தொழிலை தன்னோடு சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட நிறுவனமாகவும் இந்த நிறுவனம் இயங்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் அந்த அரோ மாநிலத்தில் அதை ஏற்படுத்தி கொண்டிருக்கோம். ஓகே, உங்களோட இந்த சேவையில் குறிப்பாக இந்த நாட்டில் பிறந்த அல்லது எங்களோட சமூகத்தை சார்ந்த புள்ளிகள் இந்த படிப்புகள் இதோட படிப்புகளை படிப்பதற்கு ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் வழங்க தயாராக இருக்கிறீர்கள்? ஆமாம், எங்களுடைய நிறுவனத்தில் ஏற்கனவே 8 பேர் படித்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு ஹாயர் படித்து கொண்டிருக்குது, 6 ஃபாகே படித்து கொண்டிருக்குது, 7 ஃபாகே படித்து கொண்டிருக்கிறோம். ஃபாகே நாங்கள் அசிஸ்டன்ட் லேயரை இன்னும் கொடுக்க வலிக்கிறேன் என்றால் அதனால ஒரு உந்தர் ஃபோர்தரம் கொண்டு என்றால் எல்லாருமே ஒரு ஃபாகை செய்யக்கூடிய தான் எங்கள் மக்கள் இந்த பிள்ளைகள் எங்கள் பிள்ளைன்ற திறமை இருக்குது. நாங்கள் கீழே படிக்க வேணும், படித்த காய போக்குவாங்க 3 வருஷம் காயில் ஃபாகையை முடிச்சுட்டு வயிற்றுல போவோம். நாங்கள் நிச்சயமாக மற்ற இனத்தவருக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம். எங்கிட்ட மக்கள் கூட நாங்கள் எங்கள் பேஷண்ட்டும் எங்கிட்ட கிளியன்ஸும் எங்கிட்ட தமிழ்நாட்டில் இருக்குது, அவைக்கான சேவையை வழங்கலாம். இதோட ஒரு விசேட பிரிவாக நாங்கள் இந்த அவுட்டிசம் கேள்விப்பட்ட ஒரு வருத்தம் இருக்குது எங்கள் பிள்ளைகளுக்கு, அதோட இருக்க மாட்டோம். அப்போ அதுக்கிட்ட மக்களுக்கு இந்த பிள்ளை குழப்படி பிள்ளைன்ற ஒரு இதுக்கு இருக்குது. அப்போ அதில் என்ன அது வருத்தமாக இருந்தாலும் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை சரியான முறையில் பயன்படுத்தினா அது பெரிய ஆக்கள் ஆகலாம். அப்போ அவைக்கான ஒரு குழாம் ஒன்று உருவாக்கி எங்கிட்ட கிட்டத்தட்ட 35 அவுட்டிசம் குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அந்த பெற்றோர்களுக்கான திறனூட்டலை நாங்கள் வழங்கி கொண்டு இதை விசேட சேவையாக செய்கிறோம். அதனால் எங்களுக்கு ஒரு லாபமும் இல்லை. நாங்கள் அதை உருவாக்கி பார்த்துட்டு அந்த நோகாவிலான செய்கிறோம். இதையும் தாண்டி நாங்கள் என்ன சொல்ல வர்றோம்னா, நாங்கள் ஒரு தமிழ் நிறுவனமாக நாங்கள் இங்கே எங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம் என்ற தமிழர்களுக்கு இந்த சேவையாற்றுவதுக்கு அதே நேரத்தில் நீங்கள் யோசிக்கணும். நாங்கள் ஒரு காலத்தில் ஊரில் இருந்த வரைக்குள்ள எங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் பர்சனல் இருக்கையில்
ஒரு நிபுணம் சார்ந்த ஆக்கள் இருக்கிறப்ப நாங்களாவே நிபுணத்துவம் ஆக்களாக மாறிக்கிட்டோம். எங்கள்கிட்ட பிள்ளைகள் நாங்களே படிப்புக்கிழமைக்கு வந்துட்டோம். எங்கள்கிட்ட அரசு இந்த நாடுகளில் சில மாநிலங்களில் எங்கள்கிட்ட ஆக்களே அந்த மாநில முதல்வர்களாக மாறி இருக்கிறோம். அப்போ இதோட வளர்ச்சியை நோக்கித்தான் போய் கொண்டிருக்குது. அப்போ இப்படி இருக்கக்குள்ள எங்கள்கிட்ட மக்கள் ஒன்றாக நாங்கள் இதுகளை சேர்ந்து எங்களோட பயணிக்கக்குள்ள வந்து எங்கள்கிட்ட இனமதால வலிமையாகும். மற்றும் நாங்கள் வந்து நிறைய ப்ராஜெக்டுகளுக்கும் நாங்கள் பின்னுக்கு நிற்கிறோம், உதவிகள் செய்கிறோம். நாங்கள் எல்லாத்தையும் சொல்லலாது இதில் அது அழகும் இல்லை. ஆனால் வந்து நாங்கள் நிறைய பாதிப்போடு வந்து நாங்கள் அந்த பாதிப்புகள்லேருந்து வலிமை பெற இடமாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதை நாங்கள் உள்வாங்கி கொண்டு நாங்கள் இந்த தேவையை செய்வோம். எங்களுக்கு பிடிச்ச வேலையாக வந்துட்டே இருந்தா இப்போ நாங்கள் இவ்வளவு சந்தித்த நாங்கள் வந்து தாயகத்தில் இன்றைக்கு எங்களுக்கு இதை விட ஒரு வேறு வேலை அதுகளை வந்து நாங்கள் வேறு ஆர்வாயத்தம் செய்யறதுக்கு இருக்கு ஒன்றை கிட்ட தெரியலை. அப்போ நாங்கள் ஒன்றாக நின்று நாங்கள் பல விடயங்களை சாதிக்கலாம். அதெல்லாம் நாங்கள் முதலே சொல்லியிருக்கணும். வந்து இந்த 26 மாநிலம் எங்களோட மக்கள் சுவிஸில் 26 மாநிலம் இருக்கிறோம். மெயினாக நாங்கள் இப்போ இது சுவிஸ் மக்கள் மற்றவர்கள் எங்கள்கிட்ட பயனாளராக இருந்தாலும் வந்து 26 மாநிலத்துக்கு நாங்கள் விரிவாக்கம் செய்யணுங்கிற நோக்கம் வந்து 26 மாநிலத்துக்கு எங்களோட மக்களுக்கு இந்த தேவை இருக்கிறபடியாக அவை பிரயோசனம் பண்ணணுன்றபடியாக குறிப்பாக அவருடைய தாய்மொழியில் வந்து அந்த சேவையை அவைக்கு ஆற்றோடும். ஏனென்றால் அவை வந்த காலத்தில் அங்கே இனஅழிப்பு நடந்தது, போர் பாதிக்கப்பட்டிருக்கணும், அவைக்கு மொழி இல்லாமல் அவை வந்தோடனே இங்கே உழைச்சி நாட்டுக்கு காசு எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அவைக்கு படிக்க முடியலை, மொழி அறிய முடியலை. ஆனால் இந்த நாட்டில் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட மக்களாக பலமாக வாழ்ந்திருக்கேன். அவங்களுக்கான பள்ளிக்கூடங்களை இயக்கியிருக்கணும், கோயில்களை கட்டியிருக்கணும், வழிபாட்டுத்தலங்களை கட்டியிருக்கணும். அப்படி இருக்கிற எங்கள் பெற்றோர்கள் எங்கள் முன்னோர்களுக்கு நாங்கள் கடமையாற்றணும். எங்கள் தொழிலாக இருந்தாலும் அது ஒரு கடமையாற்றணும் என்ற அந்த மானுட பண்பும் அந்த நோக்கமும் நாங்கள் பெற்றதை மற்றவர்கள் கொடுக்கணும் என்ற அந்த சிந்தனையோடையும் தான் நாங்கள் பயணிக்கிறோம். நன்றி. இந்த சந்திப்பில் கலந்து கொண்டு குறிப்பாக எங்களோட பெற்றோர்களுக்கு அல்லது ஓய்வு நிலையில் இருக்கும் எங்களோட இந்த சமூகத்துக்கு சேவை செய்வதே எங்கள் நோக்கம் என்று நீங்கள் இந்த நிறுவனத்தை வழிநடத்துகிறீர்கள். அந்த வாழ்த்துக்களையும் தெரிந்து கொண்டு சுவிஸ் ஊடக மையம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் வந்து நாங்களும் வந்து இன்றைக்கு உண்மையில இது பாராட்டத்தக்க விடயம் என்னென்றால் ஒரு காலத்தில் இந்த செய்திகளை எங்கே போய் யாரோட கதைக்கலாம்ன்ற ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கையில் அந்த நேரத்தில் நீங்கள் இப்போ ஒரு ஊடகம் மையம் கொண்ட ப்ரெஸ் கிளப் கொண்ட உருவாக்கி அதை நடத்தி கொண்டு போகிறீங்க. உங்களோட பணிகளுக்கு வந்து நாங்கள் நிச்சயமாக நாங்கள் துணை நிற்போம் என்றதை மனதில் கொள்கிறோம். இது வளர வேணும். ஏன்னா ஊடகம் நோய்களால் நிற்க வேணும். ஆனால் அதை வந்து வளர்த்த விட வேண்டியதை இல்லாட்ட கடமையும் அதுக்கு பின்னாலே நாங்கள் உங்களுக்கு நிற்போம் என்றதை நந்தியும் உங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த செய்தியை வெளியில் கொண்டு போகிறதுக்கு நன்றி, வணக்கம்.